ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 3.31 கொஷின் பாருங்கள். பின்வரும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்ரிவேஷன் இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்ரிவேஷன் பாருங்கள். எக்ஸ் பவர் 2018 ப்ளஸ் 1947 எக்ஸ் பவரில் பாருங்கள் 1950 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 50 எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 26 எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 2019 = 0. சேம் முன்ன பார்த்த மாடல் தான் சம்மு. இதை வச்சு நம்ம குறிய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இதோடைய மிக எண் மூலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட எண்ணிக்கை எத்தனை, குறையன் மூலங்கள் எத்தனை அப்படின்றத கேட்டு மூலங்களின் தன்மையை பற்றி ஆராய சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ரிவேஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போ கொடுத்துங்க சமன்பாடு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, P of x equal x power 2018 plus 1947 x power 1950 plus 15 x power 8 plus 26 x power 6 plus 2019. சரிங்களா, இப்போ கொடுத்துருக்க சமன்பாடு P of xன்னு எடுத்து எழுதிக்கிட்டோம். இதை குறி மாற்றம் பார்க்கணும். பாருங்கள், ப்ளஸ் 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 எல்லாமே ப்ளஸ்லேயே இருக்குது. இப்போ குறிமாற்றம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 0. அப்போது இந்த இதில் பார்த்திங்கன்னா குறி எதுவும் மாறாதனால இங்கே 0. மிகை மூலங்கள் எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும்? 0னும் போது மிகை மெய் மூலங்கள் எண்ணிக்கையும் 0 தான். சரிங்களா, அப்போது அடுத்து பாருங்கள், குறை மெய் மூலங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மேலே P of x இருக்குது, அக்கீழே P of -xன்னு எடுக்கலாம். -x இருக்கும்போது -x பவர் 2018 ப்ளஸ் 1947 இன்ட்டு -x பவர் 1950 ப்ளஸ் 15 இன்ட்டு -x பவர் 8 ப்ளஸ் 26 இன்ட்டு -x பவர் 6 ப்ளஸ் 2019. சரிங்களா, அப்போது முன்னே சொல்லியிருக்கேன், ஒற்றைப்படை எண்ணில் வரும்போது இந்த மைனஸ் அப்படியே வரும், அட்டைப்படை எண்ணில் இருக்கும்போது வராது அப்படின்ட்டு. சரிங்களா, அப்போது இங்கே 8 இருக்கிறதுனால குறிமாற்றம் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸில் கிடைக்கும். இப்போ ப்ளஸ் 2018 இது ப்ளஸ் 1947 எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 1950 இருக்குது பார்த்தீங்களா, அப்போது இது அட்டைப்படையில் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் வரும், ப்ளஸ் எக்ஸ் பவர் 1950. அடுத்து பாருங்க, ப்ளஸ் 15 மைனஸ் எக்ஸு பவர் 8 இருக்குது. அப்போது பவர் 8ன்ற அட்டைப்படையில் இருக்கிறதுனால நமக்கு ப்ளஸில் கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் பவர் 8 அடுத்து ப்ளஸ் 26 மைனஸ் எக்ஸ் பவர் 6 இருக்குது. மைனஸ் இருக்கிறதுனால பவர் 6 இருக்குது. அட்டைப்படை என்னும் போது ப்ளஸ் தான் கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 2019. சரிங்களா, இது P of xக்கு. இதில் குறிமாற்றம் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு எல்லாமே ப்ளஸ்லேயே இருக்குது. அப்போது இதுக்கும் பார்த்திங்கன்னா குறிமாற்றங்கள் எண்ணிக்கை 0. இப்போ எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், அப்போ எல்லாம் ப்ளஸ்னும் போது அங்கே 0. அப்போ குறை மெய்மூல எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா 0 தான். சரிங்களா, அப்போ ப்ளஸ்லேயும் போட்டாச்சு, மைனஸ்லேயும் போட்டாச்சு. இப்போ 0வில் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் 0 எது பேருனாலுமே நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ இங்கே 0 அப்ளை பண்ணும்போது அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடும். லாஸ்ட்டாக 2019 மட்டும் இருக்கும். இதை ஒரு மூலமாக எடுத்து மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அப்போ 0ன்றது பார்த்திங்கன்னா ஒரு மூலம் இல்லை. எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ 2 மிகை மெய்யன் மூலங்கள் எண்ணிக்கையும் 0, குறை மெய் மூலங்கள் எண்ணிக்கையும் 0ன்னும் போது இந்த சமன்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா மெய்யன் மூலங்களுமே இல்லை. மெய்யன் மூலங்கள் இந்த சமன்பாட்டு கிடையாது. சரிங்களா, அப்போது இதுக்கு மெய்யன் மூலங்கள் இல்லை அப்படின்ற போது இந்த சமன்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே மெய்யற்ற கலப்பின் மூலம் தான். சரிங்களா, இது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. வாங்க இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சமன்பாடு பார்த்திங்கன்னா P of x நம்ம எடுத்து எழுதிக்கலாம். P of x equal x power 5 minus 19 x power 4
ப்ளஸ் 2x⁻3 ப்ளஸ் 5x² ப்ளஸ் 11. ஓகேங்களா? இப்போ இதுக்கு பாருங்கள், குறி மாற்றம் என்றைக்கு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? குறி மாற்றம் அப்படின்னு பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போ 1 மைனஸு ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு அது ப்ளஸ்ஸு. அப்போது குறி மாற்றம் என்றைக்கு ஏற்றுனா 2. சரிங்களா? எடுத்து எழுதிக்கலாம். அப்போது குறி மாற்றம் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இப்போ குறி மாற்றம் எண்ணிக்கை 2. அப்போ மிகை எண் மூலம் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 2. சரிங்களா? இப்போ p(x)க்கு எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா குறை எண் மூலங்கள். சரிங்களா? இப்போ குறை எண் மூலம் போது p(-x) ஈக்குவல் -x⁻5 -19 × -x⁻4 ப்ளஸ் 2 × -x⁻3 ப்ளஸ் 5 × -x² ப்ளஸ் 11. சரிங்களா? இப்போ இங்கே மாதிரி பார்த்தா ஒற்றைப்படை எண்ணில் இருக்குது. அப்போ நமக்கு மைனஸ் அப்படியே வரும். சரிங்களா? -x⁻5 -19 இப்போ -x⁻4 இருக்குது. இரட்டைப்படை எண் இருக்கிறதுனால நமக்கு ப்ளஸில் கிடைக்கும். ப்ளஸ் x⁻4. அடுத்து பாருங்கள், இங்கே 2 இருக்குது. -x³ இருக்குது. ஒற்றைப்படை இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? -x³ கிடைக்கும். ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2x³. சரிங்களா? சேம் பாருங்க, ப்ளஸ் 5 -x² இருக்குது. இரட்டைப்படையில் இருக்கிறதுனால பெருக்கும் போது நமக்கு ப்ளஸில் கிடைக்கும். ப்ளஸ் x² ப்ளஸ் 11. சரிங்களா? இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா குறிமாற்றம் எண்ணிக்கை பார்க்கணும். இங்கே மைனஸ் இருக்குது வராது. இங்கே மைனஸ் வராது. மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு. இப்போ 1 அடுத்து ப்ளஸ்ஸு வராது. இப்போ வந்து குறிமாற்றம் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1. வாங்க எடுத்து எழுதிக்கலாம். இப்போது குறிமாற்றம் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1 தான் இருக்கிறதுனால 1. இப்போ குறை மெய்மூல எண்ணிக்கையும் 1 தான் இருக்கும். சரிங்களா? இப்போ சேம் அதே போல் தான் இந்த 0 அப்ளை பண்ணும்போது பாருங்கள், இந்த டேர்மில் நமக்கு 0ன்னு கிடைக்கும், 11ன்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை வந்து குறிமாற்றத்துக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ வந்து 0 அப்ளை பண்ணும்போது 0 வந்து ஒரு மூலம் கிடையாது. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு மெய் மூலம் எண்ணிக்கையும் கிடச்சிருச்சு, குறை மெய் மூலம் எண்ணிக்கையும் கிடச்சிருச்சு. இதை வச்சு மெய் முழங்கை எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாமா? அப்போது இந்த மிகை முழங்கை எண்ணிக்கையும் குறை முழங்கை எண்ணிக்கையும் கூட்டும்போது பாருங்கள் 2 1 கூட்டினா 3. இப்போ அதுதான் வந்து மெய் முழங்கை எண்ணிக்கை. சரிங்களா? இப்போ இதை வச்சு மெய்யற்ற கலப்பின் முழங்கை எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாமா? நமக்கு அடுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஷினில் அடுக்கு எக்ஸின் அடுக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ 5லேருந்து இந்த மூலங்க எண்ணிக்கை 3 கழிச்சிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது தான் மெய்யற்ற கலப்பின் மூலங்க எண்ணிக்கை. சரிங்களா? அப்போது 5 மைனஸ் மெய் மூலங்க எண்ணிக்கை எத்தனை கொடுத்துருக்காங்க 3. இப்போ ரெண்டு லெஸ் பண்ணும்போது பாருங்கள் நமக்கு 2 கிடைக்குதா? இப்போ அந்த 2ன்றது தான் மெய்யற்ற கலப்பின் மூலங்க எண்ணிக்கை. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.